இன்னைக்கு பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேன். அங்க சோலார் லைட் எடுத்துட்டு வந்தேன். இது நல்லா இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த சோலார்ல இண்டிகேஷன் லைட் மட்டும் எரியுது. அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். பக்கத்துலயே இந்த பேட்டரி இருந்ததுனால எதுவும் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த சோலார் இண்டிகேஷன் லைட் எரியுது தவிர அந்த எமர்ஜென்சி லைட் எரிய மாட்டேங்குது. அதனால பின்னாடி திருப்பி நான் இருக்கிற 4 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து ஆசிட் பேட்டரி. இதுக்கு பதிலாக நான் எடுத்துட்டு வந்த இந்த சாம்சங் பேட்டரி தான் இதில் மாற்ற போறேன். அது ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற இந்த வயரை நான் சால்டிங் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பேட்டரி ரெடி பண்ண முடியாது, அதனால இது வேஸ்ட் தான். இப்போ இந்த சாம்சங் பேட்டரி இதோட கனெக்ட் பண்ண போறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து தான் கனெக்ட் பண்ணணும். அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஆன் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுது. பேட்டரி ஷேக் ஆகாம இருக்கிறதுக்காக டபுள் சி டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நான் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. லைட்டை ஆஃப் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. நல்லா வெளிச்சமாக தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.